அனைவருக்கும் வணக்கம்ங்க. கண்ணபுரம் தேர்திடல்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாடுகளோட விற்பனை பதிவுகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம்ங்க. 5 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்றோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வர தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ எடைங்க. 2 தீவனங்களையுமே நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்ங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம். பதிவுகளின் வழியாக விற்பனை விலை, பதிவுகளுக்கான விளக்கம் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டுறோம். பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு மாடுகள் கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் வந்து பார்க்கறதுக்கான முகவரி, கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க 6 பல்லுங்க. 6 பல்லிருந்து கடைப்பல் இப்போ தான் விழுந்து முளைக்குதுங்க. 2வது ஈத்துங்க, சுழி சுத்தம்ங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள 2வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு அதிகபட்சம் 15 நாள் கால அவகாசம் பிடிக்குங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. 6 பல்லிருந்து கடை பல்லுங்க. ஈனக்கூடியது 2வது ஈத்து. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். நேரம் 2 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஓரளவுக்கு இருக்குங்க. மாடு நல்ல பெருவெட்டுங்க, நல்ல முகக்கூறு, எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் மயிலை மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க, நல்ல நிமிர்ந்த மாடுங்க, நல்ல கொம்பு தலையில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல வெயிட்டில் தெளிவான மாடு. காங்கை மாடு விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பெருங்கூட்டு மாடாக வேணும், உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான தலையீத்து 4 பல் மயிலை மாடுங்க. 30 நாள் ஆன தார்பார்க்கர் கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு கண்ணு தார்பார்க்கர் கன்று கிடாரி கண்ணு அப்படிங்கிறதுனால 4 பல்லுங்க, தலையீத்துங்க, 30 நாள் ஆன தார்பார்க்கர் கன்று கிடாரி கன்று, கறவைக்கு கால் அணைச்சி பழக்கி இருக்குதுங்க. கால் அணைச்சி தான் கறந்துட்டுருக்குறவங்க. வேலைக்கு 1.5 லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. கன்று பார்த்திங்கன்னா சனி ஊசியின் மூலமாக பிறந்திருக்குதுங்க. அதனால் தார்பார்க்கர் ஊசி போட்டிருக்கிறாங்க. நல்ல ப்ரீடில் தார்பார்க்கர் கண்ணாகவே போட்டிருக்குதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மாடு எல்லா பொறுப்புலையும் அந்தஸ்துலையும் இருக்குதுங்க. பால் கறந்துட்டு நீங்கள் கண்ணை மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாம். ஏன்னா வட இந்திய கன்றுகள் இந்த மாதிரியான கன்றுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க. 1-2 கிரு கன்று வந்தாலும் நம்ம 10 to 12,000 விற்பனை விலையில் தான் கிடைக்குதுங்க. மாட்டுக்கு மாடு கண்ணை வளர்த்திக்கலாம். மாடு அடுத்து நல்ல காங்கைங்காலை போட்டிங்கன்னா அருமையான கன்று போடும். நல்ல ஏற்றமான திமிழ் கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. 4 பல்லு தானுங்க. கறவை 1.5 லிட்டர் கறந்துட்டு விட்டோம்னா கன்று 1 லிட்டர் பால் ஊட்டுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கிடாரி கன்று, தார்பார்க்கர் கன்று குறைஞ்சபட்சம் 20,000க்கு விற்குங்க. மாடு எந்த இடத்துலையும் சனையே இல்லைன்னா கூட 35 ரூபாய்க்கு இதே மாதிரியான உடல் அமைப்பில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக விற்பனை ஆகுங்க. கண்டிப்பாக லாபத்தை தான் கொடுக்கும். நல்ல ஷோ குவாலிட்டியில் 4 பல்லில் தார்பார்க்கர் கிடாரி கண்ணோட மயில மாடு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கிற மாதிரி வீட்டு தேவை பாலுக்கு காங்கை மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 1.5 லிட்டர் பால் தேவை இருக்குதுன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வெளிச்சத்தில் மாடுகள் கன்றுகளை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க. மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்குள்ள அனுபவங்களின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத 3ஆம் ஈத்து நல்ல ரெட்டநாடி உடம்பில் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க. ஈத்து 3வது ஈத்துங்க. பல்லு கடை முளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுருவோங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல மடிகால் சுத்தம்ங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் நேரம் 2 கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது, நல்ல கொம்பு தலையில் இருக்குது, நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. இப்போ தான் இறக்கணுன்னையுமே நம்ம கயிறு மூக்குனாங்க ஏறு கொம்பு கயிறுலாம் மாற்றிட்டு உடனடியாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நல்ல கறவைக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல மடிகால் சுத்தத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க. 4 காம்பில் பாலுங்க. பெண்கள் பிடிக்கிறதுக்குங்க, கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிறதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம். மாற்றம் வந்தால் வேறு மாடு மாற்றி தரப்படுங்க.
இதனுடைய விற்பனை விலை 52,000 ரூபாய்ங்க. இந்த வருடம் கண்ணபுரம் தேர் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் வந்து மாடுகளுக்கு வந்து ஒரு மாடு உள்ளே கொண்டு வரும்போதும் டோக்கன் கொடுத்தாங்க. 5,800 டோக்கன் வந்து விற்பனை ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 5,800 எண்ணிக்கையில் கால்நடைகள் வந்து விற்பனைக்காக வந்தது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாடுகள் வாங்குறதுக்கு பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள், விவசாயிகள் எல்லாருமே தேர்திடலுக்கு வந்திருந்தாங்க. வருடம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்கள் டு 12 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுங்க. ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 7ஆம் தேதி ஆரம்பித்து இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள், வியாபாரிகள்லாம் வந்து தங்களுடைய இடத்துல இருந்து மாடுகள், கன்றுகள் விற்பனை ஆனது. ஆகாத மாடுகள் ஏதாவது இருந்ததுன்னா ஏற்றிட்டு மீண்டும் ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து வாங்கணுன்னா இன்றைக்கி மாலை வரைக்கும் சில விவசாயிகள் வந்து இருந்து மாடுகள், கன்றுகளை விற்கலான் இருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் தேர்வு செஞ்சு பார்த்து வாங்கிக்கலாமுங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரையில் இருக்கக்கூடிய மயிலை காளை கன்றுகள் தான் அதிகப்படியான விற்பனைங்க. எத்தனை கன்று மயிலக்கன்று, காலக்கன்று இருந்தாலும் அத்தனை கன்றையும் வாங்கிட்டு போனாங்க. விற்பனை ஆகாமல் இருந்தது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா செவலக்கன்று, காலக்கன்று, காரிக்கன்று, காலக்கன்று. இந்த செவலை, காரி இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக விற்பனைக்கு வந்து விரும்பப்படலைங்க. அது என்ன காரணங்கிறது தெரியல. செவலை, காரி வந்து இங்கே கண்ணபுரம் தேர்திடலில் விற்பனைக்கு வந்து மந்தமான விற்பனையில் இருந்துச்சுங்க. மயிலை கன்றுகள் 6 மாதத்திலிருந்து 12 மாதம் 15 மாதம் வரைக்கும் நல்ல விற்பனையாச்சுங்க. விற்பனை ஆகாமல் நின்று போனது வந்து பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் பூச்சி காளைகள், அதாவது இனவிருத்தி காளைகள் வந்து விற்பனை ரொம்ப மந்தமாக இருந்ததுங்க. இனவிருத்தி காளைகள் வந்து விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை ஆகலைன்னா அடுத்தது உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளுக்கான போகக்கூடிய சூழல் தான் இருக்குதுங்க. அதை வந்து தவிர்க்கணும்னா நல்ல காளைகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் தேர்திடலையோ இல்லை நீங்கள் வச்சுருக்கிற வியாபாரிகள் நம்பரையோ தொடர்பு கொண்டு காளைகளை வாங்கணுங்க. நாம் வந்து தேர்திடலிருந்து நேற்று மாலை வந்து இங்கே கொண்டு வந்தோங்க. அங்கேருந்து ஒரு 10 மாடுகள் எண்ணிக்கையில் வாங்கிட்டு வந்தோம். பால் மாடுகள், சினை மாடுகளை வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் வந்து இப்போ தான் புது வாய்ங்க, நல்ல கொம்பு தலையில் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு 3வது ஈத்து மயிலை மாடுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் ஆன மயிலை கண்ணு, காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. தமறு நல்லா பைப்பில் ஒரு மாதிரி நல்ல பெருந்தமருங்க. உட்காந்தா கறந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகுங்க. பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒரு குணத்தில் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2:30 வரைக்கும் வருங்க, சாயங்காலம் 2:15 வரைக்கும் வருங்க. நல்ல மாடு, நல்ல கறவை திறனோட கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நல்ல மடிகால் சுத்தத்தில் காங்கை மாடு வேணும். பால் வர்க்கமான மாடு வேணும். கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல கொம்பு தலையில் பெரும் மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து கண்ணு மயிலக்கண்ணு, காலக்கண்ணுங்க. 10 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள், பெண்கள் பிடிச்சிக்கலாம். 2:30யும் 2:15 கறக்கலாம். 4.25 லிட்டர் பால் காங்கை மாட்டு பால். எல்லா மாடும் இந்த அளவுக்கு கறக்காதுங்க. நல்ல பால் வர்க்கமான மாடு. முன்னாடி நரம்பு தாரை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மடிகால் சுத்தமும் அருமையான மடிகால் சுத்தம்ங்க. 3 to 4 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம். ஆண்கள், பெண்கள் இருவருமே கறக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்கமான ஒரு காங்கேயம் மாடுங்க. காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 ஒரு 5 குடி வால் பீச்சிக்கலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரியான தரத்தில் இருக்கிற அருமையான மாடுங்க. ஏன்னா கிடாரி கண்ணோட மாடுகள் அதுவும் காங்கேயம் மாடுகள் பால் வர்க்கமான மாடுகளா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. எல்லா மாடும் பால் வர்க்கமாக அமையிறது இல்லைங்க. ஏன்னா கண்ணுக்கு போக 2 to 2.5 லிட்டர் பால் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 உறுதியாக கறக்கலாமுங்க. கண்ணு கிடாரி கண்ணு மாடு நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க, நல்ல மடிகால் சுத்தம்ங்க, 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க. வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமுங்க. கால் அணைக்காத மாட்டை விரும்புகிறவங்க, கிடாரிக்கண்ணு மாடாக விரும்புகிறவங்க, பெருங்கூட்டு மாடாக விரும்புகிறவங்க, நல்ல ரெட்டத்திமிழில் விரும்புகிறவங்க, பெரியவங்க ஸ்டூல் போட்டு கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 62,000 ரூபாய்ங்க. அப்போ தான் கறக்குறாங்க. ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாடு உதச்சதுன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணுற செலவு கூட 10 மாட்டை விற்றா கூட பண்ண முடியாதுங்க. மீண்டும் அவங்கள இதே நிலைமைக்கு கொண்டு வர முடியாதுங்க. ஆனால் எல்லா மாடுமே புது மாடுகள் குணமாக இருக்குதாங்கிறத நாங்கள் 1க்கு 4 தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க. அதனால தான் அவங்கள தைரியமாக ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்க சொல்கிறோங்க. கண்ணு கிடாரி கண்ணு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். 2.5 கறக்கும். விற்பனை விலை 62,000 ரூபாய். வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருப்போங்க. முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கங்க.